பசங்களா, ஆர் யூ ஏ குட் மல்டி டாஸ்கர்? இதில் யாரெல்லாம் மல்டி டாஸ்கை வந்து ஒரு பெருமையாக நடிக்கிறீங்க? சாரி டு சே திஸ், பட் மல்டி டாஸ்கிங் வந்து நாட் எ குட் சைன். அது வந்து ஒரு குட் வே ஆஃப் டூயிங் ப்ராசஸ் கிடையாது. மல்டி டாஸ்கிங்கில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த செஷனில் மல்டி டாஸ்கிங் வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை, அதை வந்து நான் உங்களுக்கு கிளியராக எடுத்து சொல்லித்தர போகிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம படிக்கிற பசங்க ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கு. அது கூடவே நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும், பேரலி பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதில் ஒரு பேலன்ஸை நம்ம மெயின்டைன் பண்ணலைன்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி டவுன் ஆகிடும். நம்ம ஹார்டாக தான் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் ரிசல்ட் மட்டும் வரல. ஏன்? பிகாஸ் ஆஃப் திஸ் மல்டி டாஸ்கிங். ஸோ ஃபோக்கஸ், ஸ்டாப் மல்டி டாஸ்கிங். வெல்கம் டு த செஷன். நான் உங்கள் கெமிஸ்ட்ரி டீச்சர் சிக்கந்தர். ஸோ வாங்க செஷனுக்கு போகலாமா? ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ஆக்சுவல் செஷன், சைலத்தோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நல்ல ப்ரொடக்டிவான, எஃபெக்டிவான, சயின்டிஃபிக்கான வீடியோஸ் நாம் இந்த சேனலில் உங்களுக்காக கண்டினியூஸாக போட்டுட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி அகாடமிக் வீடியோஸும் நிறைய உங்களுக்கு வரும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல். அண்ட் ஆல்சோ ஒரு ஹாப்பி நியூஸும் நான் வந்து இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். பிகாஸ் ரீசெண்டாக வந்த நீட் 2025 எக்ஸாமோட ரிசல்ட்டில் சேலத்தில் படித்த நிறைய பசங்க வந்து அவங்களோட கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட் அந்த கனவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஃபோட்டோஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி ஹாப்பி மொமெண்ட் ஃபார் அஸ். எனக்கு மட்டும் இல்லை, எல்லா சைலிமியன்ஸுக்கும் இது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயந்தான். ஏன்னா வித்தின் 5 இயர்ஸ் நாங்கள் இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். வித்தின் 5 இயர்ஸ்னால் அது ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் தான். எஸ், அந்த 5 இயர்ஸில் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டு, பெருமையான ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அதுக்கு 2 காரணம் தான் இருக்குது. ஒன்று, சைலத்தில் இருக்கிற ஒரு ப்ராப்பரான சிஸ்டம். அகாடமிக்ஸ் வந்து எப்படி கொண்டு போகணும், அதில் வந்து ஃபேக்கல்ட்டிஸோட ரோல் என்ன, எப்படி கிளாஸ் நடக்கணும், எப்போ எல்லாம் மாக் டெஸ்ட் எடுக்கணும், எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் எடுக்கணும், அதை பற்றியெல்லாம் ஒரு பர்ஃபெக்டான சிஸ்டம் சைலத்தில் இருக்காங்க. அண்ட் இன்னொன்று, சைலத்தில் படித்த பசங்க போடுற ஒரு ஹார்ட் ஒர்க் தான், அவங்களோட என்ன பண்ணுறது, டிட்டர்மினேஷன் தான். இது ரெண்டும் சேர்ந்ததுனால தான் இந்த ரிசல்ட் எடுக்க முடிஞ்ச பசங்களா. ஸோ நீங்களும் இதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். நீட் எக்ஸாமில், ஜேஇ எக்ஸாமில், 12th போர்டில், 10th போர்டில் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, சைலத்தோட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்சஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை பற்றியெல்லாம் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஸோ ஹேவ் எ லுக். எஸ், நம்ம ரிசல்ட் எல்லாம் இங்கே கொடுத்துருக்கு. எஸ், ஸோ நம்ம வந்து இந்த செஷனுக்கு இடையில் வந்து கோர்ஸை பற்றி சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இந்த டாப்பிக்கை பற்றி நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்ககிட்ட. மல்டி டாஸ்கிங் வந்து ஒரு பெருமையாக நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஆமாம், நான் அட் எ டைம் நான் இதுவும் பண்ணிட்டேன் அதையும் பண்ணிட்டேன். நீ படிச்சுக்கிட்டே பாட்டு கேட்கலாமே, பாட்டு கேட்டுக்கிட்டே படிக்கலாமே, சாப்பிடும்போதே படிக்கலாமே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களும் கேட்டுட்டு இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடிஞ்சால் அதை அவாய்ட் பண்ணணும். தேர் வில் பி சம் சிச்சுவேஷன், அன்அவாய்டபிளான சிச்சுவேஷன் வந்தால் ஓகே நம்ம பண்ண வேண்டியிருக்கும். பட் ஆக்சுவலி அதோட ரிசல்ட் நல்லா இருந்தால் ஓகே கண்டினியூ பண்ணலாமே. பட் அதோட ரிசல்ட் நல்லா இல்லை. இட்ஸ் நாட் அ ப்ராடக்டிவ் வே. ஸோ பார்க்கலாம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். The hidden cost பாருங்க, காஸ்ட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ஆர் டாஸ்க் ஸ்விட்சிங். கான்டெக்ஸ்ட்னு வேண்டாம், டாஸ்க்னே வச்சுக்கோங்க. நான் வந்து கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, கெமிஸ்ட்ரி தான் படிச்சுட்டு இருக்கோம். அட் த சேம் டைம் எனக்கு என்னோட மொபைல் ஃபோன் பக்கத்தில் இருக்குது. அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் இருக்குது, அதில் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. நான் கெமிஸ்ட்ரியை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டாப்பிக்காக படிச்சுக்கிட்டே இருக்கோம். அதோட இன்ட்ரடக்ஷன் படித்தேன், அந்த டாப்பிக்குள்ளே நான் என்டர் ஆக போகுது. அப்போ தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து என்னோட மைண்டு அங்கே போகுது, டீவியேட் ஆகுது. அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன். அந்த நோட்டிஃபிகேஷன் இஸ் சம்திங் அபவுட் த பொலிட்டிக்கல் சினாரியோஸ் ஆஃப் இந்தியா இருக்கலாம், இல்லாட்டி ரீசெண்டாக ரிலீஸ் ஆக போகிற படத்தோட பாட்டாக இருக்கலாம், சம் விஷுவல்ஸாக இருக்கலாம், சம் ஃபன்னாக இருக்கலாம், சம் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், வாட் எவர் பி இட். என்னோட ஃபோக்கஸ் வந்து கெமிஸ்ட்ரியில் இருந்தது, அது அங்கே டீவியேட் ஆகுது. கரெக்டாக? அது வந்து ரொம்ப கேட்சியாக இருக்குது. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப கேட்சியாக இருக்கும். நம்மளோட அட்டென்ஷன் வந்து அதை அப்போவே என்ன பண்ணுவாங்க, எடுத்துருவாங்க. பட் ஓகே, அது பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு கெமிஸ்ட்ரி படிக்கணுமே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த இன்ஸ்டாகிராமை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே வச்சு நான் மறுபடியும் சப்ஜெக்ட்டுக்கு வரும்போது எனக்கு இம்மீடியட்டாக கெமிஸ்ட்ரியில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரு டாஸ்கிலிருந்து இன்னொரு டாஸ்க்கு ஸ்விட்ச் ஆகும்போது நம்ம பிரெயினுக்கு
கொஞ்சம் டைம் வேணும், எக்ஸ்ட்ரா டைம் வேணும். நம்ம பிரெயின் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கு, என்ன இது இப்போ தானே இது பார்த்தேன், டக்குனு இதுக்கு வந்துட்டேன். அங்கே ஒரு எஃபர்ட், அதிகமான எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. நம்ம பிரெயினோட ஃபியூவலை அதிகமாக கன்சியூம் பண்ண வேண்டியிருக்கு. தட் இஸ் கால்டு த ஹிடன் காஸ்ட். தட் இஸ் கால்ட் பிரெயின் ஃபியூவலோட கன்சம்ஷன். ஸோ நாம் வந்து கெமிஸ்ட்ரி தான் பார்த்துட்டு இருக்கோம், இருந்தும் என்னோட ஃபோக்கஸ் இங்கே வரல, என்னோட ஃபோக்கஸ் அங்கே தான் இருக்குது. அது இங்கே வர்றதுக்கு இட் வில் டேக் சம் மினிட்ஸ், இட் வில் டேக் சம் செகண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாம் டைரெக்டாக ரிலேட் பண்ண முடிஞ்ச ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ இந்த விஷயம், இந்த கோரான விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த செஷனில் பேச போகிறோம். ஓகே, ஸோ பசங்களா என்ன ஆகுது அல்டிமேட்லி? ப்ரொடக்டிவிட்டி லாஸ். ப்ரொடக்டிவிட்டி மீன்ஸ் வாட் யூ மீன் பை ப்ரொடக்டிவிட்டி? கொஞ்சம் டைம் நமக்கு அலோட் பண்ணியிருக்கு, அந்த அலோட் பண்ண டைமில் மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்கணும். அலோட் பண்ண டைமுக்குள்ள மேக்ஸிமம் அவுட்புட் வந்தால் அதுதான் ஹை ப்ரொடக்டிவிட்டி. ஸோ நம்ம ஒரு 10 minutes படிக்கிறோமா, அந்த 10 minutesல ஃபுல்லாக அவுட்புட் எடுக்க முடிஞ்சால் ப்ரொடக்டிவிட்டி ஹை. ஆனால் நம்ம 10 minutesல நம்ம கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன், ஃபோன் எடுத்து சும்மா தானே பார்த்தேன், அப்போவே நான் வச்சேன் சொல்லுவாங்க, நான் இப்போ தானே எடுத்து பார்த்தேன், இப்போவே வைக்கிறேன். நீங்கள் ஒரு 2-3 செகண்ட் தான் ஃபோன் எடுத்து பார்த்துருப்பீங்க, ஆனால் அதோட எஃபெக்ட், அதோட இம்பாக்ட் நீங்க படிக்கிறதுல 2-3 minutes இருக்கும். ஸோ அதுதான் ப்ரொடக்டிவிட்டி லாஸ். இட்ஸ் என்ன சொல்றது, பிட்டர் ட்ரூத். பசங்களா நாம எல்லாரும் பண்ணிட்டு தான் இருக்கோம், பட் இனிமே பண்ணாதீங்க. 40% ஆஃப் த ப்ரொடக்டிவிட்டி லாஸ் ஃப்ரம் டாஸ்க் ஸ்விட்சிங். ஒரு டாஸ்க் ஃபோக்கஸ் பண்ணும்போது அதுல மட்டும் இருங்க. ஓகே, அவாய்ட் ஆல் டிஸ்ட்ராக்ஷன். நிதானமா நிம்மதியா ஒரு டேபிள் எடுங்க, அதுல வந்து என்ன படிக்கிறோம் அந்த படிக்கிற புக்கு மட்டும் எடுங்க. கெமிஸ்ட்ரி தானே படிக்க போற, கெமிஸ்ட்ரியோட புக்கு. டேபிள் வீடியோ பாக்குறீங்களா, கெமிஸ்ட்ரி மட்டும் அந்த வீடியோ மட்டும் எடுத்து வைங்க. வேற எதுவும் எல்லா நோட்டிபிகேஷனும் ஆஃப் பண்ணி வைங்க. அங்க பிசிக்ஸ் வேண்டாம், அங்க பாட்டனி வேண்டாம், அங்க ஜுவாலஜியும் வேண்டாம். கெமிஸ்ட்ரி தானே படிக்கிறீங்க, கெமிஸ்ட்ரி மட்டும். நம்மளோட பிரெயினே அப்படியே என்ன ஆகும், ஆட்டோ டியூன் ஆகும். ஃபோக்கஸ் பண்ண கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ண, அப்படி இருக்கும். அவாய்ட் ஆல் டிஸ்ட்ராக்ஷன். அதனால தான் நிறைய பேர் சொல்றாங்க, நம்ம படிக்கிற ரூம் எல்லாம் மெஸ்ஸியா இருக்கக்கூடாது, அது ஓர்டர்டா இருக்கணும், அதுல புக்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கணும், ஷெல்ஃப் எல்லாம் கரெக்டா இருக்கணும், ட்ரெஸ் எல்லாம் அங்கங்க இருக்கக்கூடாது, அதெல்லாம் ப்ராப்பரா இருக்கணும். பிகாஸ் இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் தான். இஃப் யூ எலிமினேட் ஆல் டிஸ்ட்ராக்ஷன், தென் யுவர் ஃபோக்கஸ் வில் பி கிரேட்டர், யுவர் ப்ரொடக்டிவிட்டி வில் பி ஷார்ப்பர். ஓகேவா பசங்களா? ஸோ நம்ம ஸ்விட்ச் பண்ணா எரர்ஸ், இன்க்ரீஸ்ட் எரர்ஸ், எஸ் எரர் வரும். ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை. படிச்சுட்டு இருந்தோம், பாட்டு கேட்டேன், 2 வரி பாட்டு கேட்டேன், மறுபடியும் வந்தா மைண்ட் அந்த பாட்டிலே இருக்கு. ஸோ ஒரு கான்செப்ட் மிஸ் பண்ணிட்டேன், ஒரு ஃபார்முலாவில் போட வேண்டிய சம் போட்டதில் மிஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எரர் வரும். ஸ்ட்ரெஸ் அண்ட் பர்ன் அவுட். அல்டிமேட்லி என்ன ஆகும்? ஏன் ஸ்ட்ரெஸ் பர்ன் அவுட் எல்லாம் ஆகுது? ஸ்ட்ரெஸ் வருது பிகாஸ் அதுவும் முடிக்கல, இதுவும் முடிக்கல, இன்னொன்று பண்ண வேண்டி இருக்கு, இந்த ஸ்ட்ரெஸ் வேற. அண்ட் பர்ன் அவுட்னா நம்ம பிரெயினுக்கு ஓவர்லோடு. கெமிஸ்ட்ரி படிக்கும்போது பிரெயின் அதுக்கான விதத்தில் டியூன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ பாட்டு கேட்க போனால் பிரெயின் அதுக்கு தகுந்த மாதிரி சுவிட்ச் ஆகும். திரும்பி இங்கே படிக்க வந்தால் பிரெயினுக்கு என்னது சுவிட்ச், ஒரு டாஸ்க்ல இருந்து இன்னொரு டாஸ்க் போகும்போது பிரெயின் அதுக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபியூல் தேவைப்படுது. ஸோ நம்மளோட கோக்னிட்டிவ் லோடுன்னு சொல்லுவாங்க. கோக்னிட்டிவ் லோடு, ஒரு டாஸ்க் பண்றதுக்கு நாம எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்களோ, தட் இஸ் கால்டு கோக்னிட்டிவ் லோடு. அந்த கோக்னிட்டிவ் லோடு வில் பி ஹையர். Because of this multitasking, because of this switching from one task to another, cognitive load will be higher. Immediate நீங்க என்ன ஆகும், யூஸ்வலி வந்து நீங்க ஒரு 5 மணி நேரம் படிச்சாலும் டயர்ட் ஆக மாட்டேன், ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்க, ஒரே டாஸ்க் பண்றவங்க. ஆனா இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்றேன், படிக்கிறோம், பாட்டு கேட்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறோம், மறுபடியும் படிக்கிறோம், அவங்க வந்து இம்மீடியட்டா டயர்ட் ஆயிடுவீங்க. பிகாஸ் அவங்க மல்டி டாஸ்கிங் பண்றோம், அவங்க பிரெயின் வந்து டயர்ட் ஆயிடுச்சு. பிரெயின் டயர்ட் ஆனா மொத்த பாடியும் டயர்ட் ஆயிடும், பர்ன் அவுட் ஆயிடும். Clear பசங்களா? Leads cognitive drain. Yes, we are losing some amount of energy, we are losing some extra amount of glucose from our body, we are losing the body fuel, brain fuel எல்லாமே lose ஆகுது. Yes, and causes mental blocks that can slow you down. Yes, நம்மளால கிளாரிட்டியா யோசிக்க முடியாது, கிளாரிட்டியா திங்க் பண்ண முடியல, because our mind is scattered. ஒரே விஷயத்துல இல்லாம பல விஷயத்துல வந்து நம்ம ஸ்கேட்டர் பண்ணியிருக்கோம். ஸோ வி காண்ட் என்ன சொல்றது, கம்போஸ்டா யோசிக்க முடியாது பசங்களா. ஸோ இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். பண்ணாதீங்க. அன்லீஷிங் த பவர் ஆஃப் சிங்கிள் டாஸ்கிங். ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? லைஃப்ல முடிஞ்ச அளவுக்கு
சிங்கிள் டாஸ்கே பண்ணுங்க. அது தப்பே கிடையாது. தட் இஸ் நாட் அதை ஒரு குறையா நினைச்சிடாதீங்க. அட் ஏ டைம் என்னால் ஒரு விஷயம் தான் அட் ஏ டைம் பண்ண முடியும்னு சொல்றது ஒரு தப்பே கிடையாதுடா. உங்களால எல்லா டாஸ்க்கும் முடிக்க முடியும். என்ன போதும், அட் ஏ டைம் ஒரு டாஸ்க் தானே பண்ண முடியும். ஆமா, அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஷெட்யூல் பண்ணுங்க, ஷெட்யூல் போடுங்க. இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் இது மட்டும் தான் பண்ணுவேன், அந்த டைம்ல இருந்து அந்த டைம் வரைக்கும் அடுத்த டாஸ்க், அதுக்கு நான் ஷெட்யூல் போட்டிருக்கேன். மல்டி டாஸ்கிங் பண்றவங்க என்ன பண்றாங்க, எல்லா டாஸ்க்கும் ஒன்னா பண்றோம்னு சொல்லி எந்த டாஸ்க்கும் ப்ராப்பரா முடிக்க மாட்டேன், எல்லாமே அறகுறையா இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி ஜீரோவா இருக்கும். பட் they are saying I am doing so many things. நிறைய பேர் இருக்காங்கல்ல, நான் அது பண்ணேன் இது பண்ணேன், ஆனா எதுக்குமே அக்கௌண்டபிலிட்டி இல்லை, எதுக்குமே யாருமே அதை வந்து ரெகக்னைஸே பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க எந்த டாஸ்க்கும் ப்ராப்பரா முடிக்கல. நீங்க அது பண்ண இது பண்ணேன்னு சொன்னேன், அங்க ஓடுனேன் இங்க ஓடுனேன், ஏதாவது ஒண்ணு புரியுதுல, ஏதாவது ஒரு டாஸ்க ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணேன், அதை முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் அடுத்துக்கு போனேன். அது ஒரு பியூட்டி. அது வந்து யாரும் ரெகக்னைஸ் பண்ணலன்னு கூட நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும், நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் அதை பண்ணிட்டேன், ஐ டன் திஸ், இன்னைக்கு நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அதுக்கு அடுத்து அடுத்த டாஸ்க்கு போவேன். தட் இஸ் த வே இட் ஹேஸ் டு பி. ஸோ பசங்களா, 2x ஃபாஸ்டர் லேர்னிங். நீங்க ஒரே ஒரு டாஸ்க்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க. எஸ், படிக்க போறேன், கெமிஸ்ட்ரி படிக்க போறேன், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்க போறேன், ஃபைன். பிசிக்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி டெக்ஸ்ட் புக் எல்லாம் உங்க டேபிள்ல வேண்டாம். வீடியோ பார்க்கணும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட வீடியோ பார்க்கணும், ஓகே, அந்த வீடியோ டேப் மட்டும் வச்சுக்கோங்க, இல்லை ஃபோன் மட்டும் வச்சுக்கோங்க. பட் நோட்டிஃபிகேஷன், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் என்ன சொல்றது, அதெல்லாம் வந்து டீஆக்டிவேட் பண்ணி வைக்கணும். இல்லாட்டி அட்லீஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் அது டீஆக்டிவேட் பண்ணி வைங்க. பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் நான் இந்த சப்ஜெக்ட் படிக்க போறேன், அதுக்கிடையில் என்ன கூப்பிடாதீங்க, அதுவும் டிஸ்ட்ராக்ஷன் தான், கூப்பிடாதீங்க. அன்னெசரியா ஃப்ரெண்ட்ஸ் யார் கூப்பிட்டாலும் அந்த டைம்ல நீங்க அதுல எல்லாம் இன்வால்வே ஆகாம 2 hours நான் வந்து ஸ்ட்ரிக்டா இதை படிக்க போறேன்னு சொல்லி முடிவெடுத்து படிச்சு பாருங்க. அந்த 2 hours சூப்பரா இருக்கும், ஹைலி ப்ரொடக்டிவா இருக்கும். நீங்க நினைச்சதை விட அதிகமான கண்டென்ட் உங்களால கவர் பண்ண முடியும். எஸ், 80% ஆஃப் ஹையர் குவாலிட்டி அவுட்புட். ஆமா, குவாலிட்டி அவுட்புட். ஏன்னா நம்ம மைண்டு ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் ஆன, அதுக்கப்புறம் நம்ம டீவியேட்டே பண்ணல. ஸோ அது ஒரு ஃப்ளோ மாதிரி ஸ்மூத்தா அந்த 2 hours நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா இடையில நம்ம வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இன்வால்வ் ஆகல. பசங்களா, ரெடியூசஸ் த கோக்னிட்டிவ் லோட் அப் டு 30%. லோடு, அந்த பிரெயின் ஃபியூலோட கன்சப்ஷன் அதை ரெடியூஸ் பண்ணுவாங்க. எஸ், ஸோ பாருங்க திஸ் பிக்சர். எஸ், நம்ம மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான், ஆனால் ஏதோ படிச்சுட்டு இருக்காங்க அண்ட் சைட் பை சைடாக ஈட்டிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம எல்லாரும் பண்ற விஷயம் தான், டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது, இல்லை படம் பார்த்துட்டு சாப்பிட்றது, நிறைய பண்ணிட்டு இருக்கு, ஸ்போர்ட்ஸ் பார்த்து. பட் த திங் இஸ், நம்ம சாப்பிடும்போது சாப்பாடு கூட அந்த சாப்பாடு என்ன சாப்பிட்றோம், அது சாப்பிடும்போது வாயில் வச்சு அதோட டேஸ்ட்டு, அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சமாவது ஃபீல் பண்ணி சாப்பிட்டா தான் அது ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகும். அப்போ தான் அதில் இருக்கிற குட் திங்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பாடிக்கு வந்து சேரும். இப்போ நம்ம என்னன்னா, ஏதோ ஒரு சாப்பாடு அம்மா வந்து தட்டில் தந்தேன், ஓகே, டிவி பார்த்துட்டே இருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன், எதை சாப்பிட்டேன் முடிச்சுட்டேன், பிளேட்டு காலி, ஆனால் என்ன சாப்பிட்டேன், எவ்வளோ சாப்பிட்டேன், எதுவுமே யோசிக்கலை. பிகாஸ் நம்ம மைண்டு ஃபுல்லாக வேற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப தப்பான ஒரு ஹேபிட். ஸோ மல்டி டாஸ்கிங், டைம் சேவ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த மாதிரி அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸ் நிறைய வந்து நம்ம லைஃப்பில் இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே ரெகக்னைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் எலிமினேட் பண்ணுங்க. பிகாஸ் எல்லாம் வந்து அல்டிமேட்லி உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண வைக்க மாட்டேன், டிக்ரீஸ் தான் ஆகும். ஓகே, the dual tasking can affect cognitive function including attention and memory. ஸோ நமக்கு வந்து ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண முடியலை, அதே மாதிரி நம்ம படிக்கிறோம் ஆனால் மெமரியில் நிற்க மாட்டேங்கிறது. அதான் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நீங்களும் சொல்லியிருப்பேன், நானும் சொல்லியிருப்பேன். அப்போ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்கு. ஓகே, ஸோ சிங்கிள் டாஸ்கிங்கில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற விதத்தில் படிச்சிங்கன்னா மெமரி எல்லாம் அங்கே தான் இருக்கும். ஓகே, ரைட்டா? ரைட். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஃபோக்கஸ் ஆன் ஒன் டாபிக் அட் ஏ டைம். என்னென்ன பண்ணலாம்? ஒரே டாபிக், ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஸோ இங்க பாருங்க, டைம் பிளாக்கிங். டைம் பிளாக்கிங்னா என்ன? எஸ், நாம வந்து ஃபிக்ஸ் பண்றோம் 8 AM to 10 AM read botany. எஸ், டைம் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன். 8 AM to 10 AM பாட்டனி தான் படிக்க போறோம். அப்போ 8 மணி ஆகும்போது நீங்க பாட்டனி புக் எல்லாம் எடுத்து உட்கார்ந்து, நம்ம மைண்டு பாட்டனி படிக்கிறதுக்கு ஃபோக்கஸ்டா தகுந்த மாதிரி டியூன்டா வந்திருக்கும்.
அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கண்டிப்பாக கண்டினியூஸாக படிக்கிறோம். ஓகே, அதுக்கிடையில் வேறு எந்த சப்ஜெக்டை பற்றியும் வேறு எந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்கவே இல்லை. திஸ் இஸ் கால்டு ஃபாக்கஸ்டு லேர்னிங். டூயிங் ஒன் டாஸ்க் அட் எ டைம். அவாய்ட் ஆல் டிஸ்ட்ராக்ஷன். ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் எல்லார்கிட்டையும் சொல்லி வைங்க, யாரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாது, யாரும் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அண்ட் எலிமினேட் நோட்டிஃபிகேஷன். பாருங்க, எலிமினேட் எவ்ரி திங். எலிமினேட் நோட்டிஃபிகேஷன். 3 alerts per hour reduce focus by 20%. ஒரு மணி நேரத்தில் ஒரு 3 அலர்ட்டாவது உங்களுக்கு வரும் இல்லை? வாட்ஸ்அப் அலர்ட், இன்ஸ்டா அலர்ட், ஃபேஸ்புக் அலர்ட், நிறைய இருக்குது. எனக்கு தெரியாத நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். அங்கே இருந்தெல்லாம் வருது அலர்ட், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களோட ப்ரொடக்டிவிட்டியை குறைக்க தான் செய்யுது. 1 minute தானே பார்த்தேன், பட் இவ்வளோ நேரம் படிக்கிறதுல 1 minute நான் அதை நீ ஒரு 1 hour படிக்கிறோம், அதில் இருந்து இன் பிட்வீனா 1 minute அது பார்க்கும்போது உங்களோட மைண்டு அதுக்கு போகும்போது கொஞ்சம் டைம் ஃபோக்கஸ் அங்கே போகுது. ஆனால் அங்கே சீக்கிரமே வந்து சிங்க் ஆகிடும். பிகாஸ் அது வந்து ஹைலி என்ன பண்ணுறது, நம்மளை வந்து என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரினா எப்படி இருக்கும், நம்மளோட அட்டென்ஷன் வந்து டக்குன்னு அவங்க எடுத்துருவாங்க. பட் ஒன்ஸ் அதை பார்த்துட்டு நம்ம திருப்பி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரும்போது தான் நமக்கு வந்து ப்ராப்பராக அட்டென்ஷன் கிடைக்காது. அங்கே வந்து அதிகமாக டைம் கன்சியூம் ஆகும். மறுபடியும் இந்த ட்ராக்குக்கு நம்ம வரணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அல்டிமேட்லி தெர் இஸ் லாஸ். நீங்கள் அதுவும் ப்ராப்பராக என்டர்டைன் பண்ணலை, இது படிக்கவும் இல்லை. அதனால எதுக்குன்னாலும் டைம் அலோட் பண்ணுங்க. ஸோ படிக்கிறதுக்கு டைம் ஓகே அப்படின்னா நீ எப்படி போடு, 10:15 10:30 வரைக்கும் 10:30 வரைக்கும் எனக்கு என்ன வேணும், எனக்கு இன்ஸ்டா பார்க்கணும். ஓகே, ஸோ யூஆர் டைம் பிளாக்கிங். அந்த 15 minutes நீ இன்ஸ்டா பார்த்துக்கோ. ஆனால் 10:30 டக்குன்னு சுவிட்சிட்ட மாதிரி என்ன பண்ணணும், அதை தூக்கி பார்க்கணும், அடுத்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும். திஸ் இஸ் கால்டு டைம் பிளாக்கிங். ஓகே, எஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ல கண்டினியூ பண்றோம். யூஸ் 25 minutes ஆஃப் ஃபோக்கஸ் ஃபாலோட் பை 5 minutes பிரேக். எஸ், இது வந்து வேரி டு வேரி ஆகும், பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். 25 minutes ஃபோக்கஸ்டாக படிங்க, அவாய்ட் ஆல் டிஸ்ட்ராக்ஷன். அந்த 25 minutes ஃபோக்கஸ்டாக படிச்சதுக்கப்புறம் அந்த 5 minutes இருக்குல்ல, அது பிரேக் கொடுங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, 10 minutes படிப்பேன், 5 minutes பிரேக். அது அந்த 5 minutes பிரேக் எடுக்கணும்னு எல்லாம் ஆசைப்பட்டு எல்லாம் பிரேக் எடுக்கல. பட் ஃபோன் எடுத்தேன், மினிமம் 5 minutes ஆகுது ஆகும்ல, அது திரும்பி அங்கே வைக்கிறதுக்கு மினிமம் சொல்கிறேன், மேக்ஸிமம் அவ்வளோ ஆகும். ஸோ 25 minutes நோ டிஸ்ட்ராக்ஷன், ஃபோக்கஸ். அதுக்கப்புறம் 5 minutes பிரேக், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. கிரியேட் ஏ டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ஏரியா ஃபார் டீப் ஒர்க். எஸ், இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய எக்ஸாம் இருக்குது, இல்லாட்டி நாளைக்கு வந்து எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது, சம்திங் பிக் இஸ் தேர் அப்படின்னா இன்னைக்கு வந்து எனக்கு டீப் ஒர்க்னா யூஸ்வலி நான் பண்ணுற ஒர்க் மாதிரி இல்லை, இட்ஸ் அ டீப் ஒர்க். அதில் வந்து என்னோட பிரெயின் வந்து ஃபுல்லாக இன்வால்வ் ஆகணும். இன் பிட்வீன் என்னோட ரிலேட்டிவ்ஸ், என்னோட பேரண்ட்ஸ், என்னோட ஒய்ஃப் யாராவது வந்து என்னை கூப்பிட்டா கூட எனக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் தான். அது குழந்தைங்க கூப்பிட்டா கூட அது டிஸ்ட்ராக்ஷன் தான். பிகாஸ் ஐ ஆம் இன்வால்வ்டு இன் எ டீப் ஒர்க். அப்போது மொபைல் ஃபோனில் வர கால் மட்டும் இல்லை, மொபைல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் இல்லை, அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஈவன் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, நம்ம சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட தேவைகள், அவங்க வந்து நம்மக்கிட்ட பேச வர்றதுக்கு வருவாங்க. பட் அவங்களுக்கு தெரிய வைக்கணும், நான் வந்து இப்படி இருக்கேன், இந்த ஒரு மிஷனில் இருக்கேன், இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் ஐ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ், அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னு சொல்லி யூ ஹாவ் டு கிரியேட் யுவர் ஓன் ஸ்பேஸ். கிளியரா பசங்களா? அது நம்ம பண்ணணும். ரைட், வேற என்ன பண்ணலாம், வேற ப்ரையாரிட்டைஸ் டாஸ்க். எஸ், நீங்கள் டைம் பிளாக் எல்லாம் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல முடிக்க வேண்டியது என்ன, அந்த ப்ரையாரிட்டி உங்கள் மைண்டில் இருக்கணும். அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ப்ரையாரிட்டைஸ் பண்ணாமல் டைம் பிளாக் பண்ணாலும் அது எஃபெக்டிவ்னஸ் கிடையாது. எஃபெக்டிவாக முடிக்கணும்னா ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். இது அர்ஜென்ட், இது இன்னைக்கே முடிக்கணும், அப்போ அது ப்ரையாரிட்டி அதிகம். 2 நாள் கழிச்சு பிடிச்ச போதும், அதுக்கு ப்ரையாரிட்டி இருக்குது, ஆனால் அது வந்து கொஞ்சம் தள்ளி பண்ணாலும் போதும். ஸோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதே மாதிரி ஷெட்யூல் ஸ்பெசிஃபிக் டைம் ஃபார் ஈச் சப்ஜெக்ட். சொன்னது தான் டைம் பிளாக்கிங்கில் சொன்னது மாதிரி தான், ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கும் அதுக்கு டைம் பிளாக் கொடுத்துக்கோங்க. அந்த டைம் ஆனால் அந்த சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறேன். அது மைண்டு ஒரு நாளைக்கு நீங்கள் டைம் எல்லாம் பார்ப்பேன், அடுத்த நாளைக்கு டைம் பார்க்க வேண்டாம், மைண்டே சொல்லுவேன் 10 மணி ஆயிடுச்சு, சப்ஜெக்ட் ஸ்விட்ச் ஆகணும். எஸ், ஸோ அது ஒரு பேட்டர்ன் மாதிரி, அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்மளோட ரொட்டீன் மாதிரி ஆகிடும். எஸ், போர்ட் ஆஃப் ரிப்பீட்டிங் த சேம் டாபிக். ஸோ என்ன பண்ணலாம், நம்ம ஒரே டாப்பிக்கே படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ நமக்கு போர் அடிக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து இங்கே சொல்ல போகிறேன். என்ன பாருங்க, மேக் யுவர் லேர்னிங் ஃபன். எப்படியெல்லாம் நம்ம படிக்கிறத வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக, ஃபன்னெல்லாம் ஆகாது, இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்ல, அதுக்கு என்ன பண்ணலாம், விஷுவல்ஸ் அண்ட் கலர்ஸ். ஸோ நீங்கள் வீடியோ கிளாஸ், நீங்கள் புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது போர் அடிக்குதா, எஸ், அதோட வீடியோ பாருங்கள், சேம் கண்டென்ட்டோட வீடியோ பாருங்கள். ஸோ அது ஒரு லேர்னிங் வந்து கொஞ்சம் ஃபன்னாக மாற்றும். அதை தான் சைலம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் சைலத்தோட ரிப்பீட்டர் கோர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், சைலத்தோட நீட் கோச்சிங் பற்றி உங்களுக்கு தெரியும். சைலம் தான் வந்து
ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைலத்தோட கேரளாவில் இருக்கிற எல்லா கேம்பஸ் ஆகட்டும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி கேம்பஸில் எல்லாமே ஹைப்ரிட் சிஸ்டம் தான் போகுது. அண்ட் இட் இஸ் அ வெரி எஃபெக்டிவ் சிஸ்டம். வை? பிகாஸ் நம்ம புக்கு மட்டும் கிளாஸில் டீச்சர் வந்து போர்டில் எழுதி படிக்கும்போது அது வந்து ரொம்ப போரிங்கான ஒரு வே ஆஃப் லேர்னிங். ஆனால் அதை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் ஃபன்னாக மாற்றணும்னா எஸ் நம்ம வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவோம். ரெண்டுக்கும் அட்வான்டேஜ் இருக்குல்ல, அது ரெண்டோட அட்வான்டேஜும் நம்ம எடுக்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஹாஸ்டலில் உட்காந்து இல்லாட்டி வீட்டில் இருந்து டேபில் இந்த வீடியோஸ் பார்க்குறோம், சப்ஜெக்டோட வீடியோஸ் பார்க்குறோம். நெக்ஸ்ட் டே கிளாஸ் ரூமில் உட்காந்து ஆஃப்லைன்னா டீச்சர் வந்து இதே சப்ஜெக்டை இதே கண்டென்ட்டை ஆனால் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ பசங்களுக்கு ரெண்டு வே ஆஃப் லேர்னிங் இருக்குது. ஒன்று ஆன்லைன் மோட் ஆஃப் லேர்னிங் அண்ட் ஆஃப்லைன் மோட் ஆஃப் லேர்னிங், ரெண்டும் கிளப் பண்ணி படிக்க முடியுது. ஸோ அல்டிமேட்லி அந்த 2 நாள் முடியும் போது, 2 நாளில் அவங்க ஒரே டாபிக் தானே படிக்கிறோம். ஸோ 2 நாள் முடியும் போது அந்த டாபிக் பக்காவாக இருக்கும். அதில் இருக்கிற மேக்ஸிமம் கொஸ்டின்ஸும் அவங்களை சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த வே வி ஆர் டூயிங் இன் சைலம் கேம்பஸ். ஸோ சைலத்தோட இந்த ஹைப்ரிட் கேம்பஸ் நமக்கு தெரியும், கோயம்புத்தூரில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. மாரா பேட்ச்லையும் மாரா பேட்சை பற்றி தான் இப்போ பேசுகிறேன். ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து மாரா பேட்சில் இருக்குது. எஸ், இப்போது அது முடியலை, எல்லாராலையும் ரீச் ஆக முடியாது. ஸோ ஆன்லைன் கோர்ஸ் மட்டும் வேணும்னு கேட்டால் அதுக்கும் நமக்கு வெற்றி கோர்ஸ் இருக்குது, வெற்றி பேட்ச் இருக்குது. ஸோ இட்ஸ் அ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேட்ச். எஸ், வாங்க ஆக்ட் இட் அவுட் அண்ட் டீச். நமக்கு வந்து ஒரு டாபிக் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கா? எஸ், அப்போ என்ன பண்ணலாம்? அதை ப்ராப்பராக படிங்க, கான்செப்ட் எல்லாம் புரிய வைங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நடிங்க. யாரும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கலாம், இல்லாட்டி நம்ம சிப்ளிங்ஸ் யாராவது இருக்கலாம், இல்லாட்டி யாருமே வேண்டாம். மிரர் இருக்குல்ல, கண்ணாடி முன்னாடி போய் நின்று நீயே அந்த டாப்பிக்கை டீச் பண்ணு. நம்ம வந்து இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நம்ம நடிக்கும்போது நம்மளோட லேர்னிங் வந்து ரொம்ப டீப் ரூட்டடாக இருக்கும். அந்த விஷயம் நம்ம டீச் பண்ணுற விஷயம் நமக்கு அவ்வளோ சீக்கிரமாக மறக்காது. கிளியரா? எஸ் பசங்களா. ஸோ பிரேக் இட் இன்டு ஸ்மால் பார்ட்ஸ், அதுவும் பண்ணலாம். ஒரு பிக் டாஸ்க்கு மொத்தத்தில் பார்க்கும்போது டஃப்பாக தான் இருக்குது, அது வந்து கட் பண்ணுங்க. ஸ்மால் சப் டாப்பிக்காக பிரேக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு சப் டாப்பிக்கையும் நீங்கள் 1 by 1 படிச்சு பாருங்க. அப்போ அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகும். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் லேர்னிங் ஃபாஸ்டர். வாண்ட் டு லேர்ன் ஃபாஸ்ட்? எஸ், டீச் வாட் யூ ஸ்டடி. அதை பற்றி தான் சொன்னேன். ஸோ டீச் பண்ணுங்க. ஏன்னா டீச் பண்ணணும், இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா முதல்ல நமக்கு அது ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அது நல்ல டீச்சர். கரெக்டாக? யார் நல்ல டீச்சர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டாப்பிக்கை பற்றி டீச்சருக்கு ப்ராப்பராக தெரியணும். அப்போ தான் அது இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இல்லாட்டி சொல்லிக் கொடுக்கலாம், பட் அது வந்து எஃபெக்டிவ் ஆகாது. பசங்களுக்கு தோணும் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஸ்லைட் பார்த்தாலே போதும், இதுதானே அவங்களும் சொல்கிறாங்க அப்படின்னு தோணக்கூடாது. ஸோ வி ஹாவ் டு லேர்ன் எஃபெக்டிவ்லி. ஒன்ஸ் நம்ம படிச்சிங்கன்னா இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கும் நமக்கு எஃபெக்டிவாக பண்ண முடியும். ஆக்டிங் லைக் எ டீச்சர், பில்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ் இன் த டாபிக். எஸ், அது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் தான். எஸ் பசங்களா. ஸோ சொன்ன மாதிரி சைலத்தோட அந்த ஹைபிரிட் சிஸ்டத்தோட சக்ஸஸ் ஸ்டோரி தான் நீங்கள் இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கிறது. பாருங்க, so many students. அண்ட் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் நினைப்பீங்க சாரி இவங்கெல்லாம் 11th 12th டாப் மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் நீங்கள் சைலத்தில் அட்மிட் பண்ணிவிட்டு அவங்களிருந்து ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கிடையாது. அந்த மாதிரி இடங்கள் இருக்காங்க, கண்டிப்பாக இருக்காங்க, எனக்கு தெரியும். அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்காங்க. இந்த கட் ஆஃப் வச்சு இந்த கட் ஆஃப்க்கு மேலே 12th மார்க் எடுத்தவங்களுக்கு மட்டும் அட்மிஷன் கொடுக்குறேன். ஆனால் சைலம் அப்படி கிடையாது. ஸோ சைலத்தில் வந்து எல்லா கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வராங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் மேக்ஸிமம், பல்க் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். சைலத்தில் படிக்கிற 75% ஸ்டூடெண்ட்ஸும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை போட்டு சைலத்தோட சிஸ்டத்தை யூட்டிலைஸ் பண்ணி அதோட ஒரு ரிசல்ட்டு தான் இது. ஸோ இது வந்து இந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறதுக்கு இருக்குது. அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு, அவங்களோட பெர்செவரன்ஸ், அவங்க எவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன், அதையெல்லாம் தாண்டி அவங்க இப்போ பாருங்க ஷைனிங் ஸ்டார்ஸாக இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இதே மாதிரி ஆக முடியும் பசங்களா. அதுக்கு பண்ண வேண்டியது என்ன? ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் இருக்கிற இடத்துக்கு நாம் போகணும். அங்கே தான் நம்மளோட ஹார்ட் ஒர்க் போடணும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, உண்மைதான், ஒத்துக்கிறேன். பட் நீங்கள் எங்கே போடுறீங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாம் எங்கே இருக்கோம், அந்த பிளாட்ஃபார்ம், அந்த லொக்கேஷன், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெடியா பசங்களா? எஸ், சைலத்தோட நீட் டாப்பர்ஸோட லிஸ்ட் தான் நீங்க பாத்தீங்க. யா, அண்ட் திஸ் இயர் உங்களுக்கே தெரியும், திஸ் இயர் நீட் எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. இந்த வருஷம் நீட் எக்ஸாம் ரொம்ப டஃப். 500க்கு மேலே 500க்கு மேலே மார்க் வாங்கினாலே அது பெரிய விஷயம். லாஸ்ட் இயர்லாம் அப்படி கிடையாது. லாஸ்ட் இயர்லாம் 650க்கு மேலே மார்க் வாங்கினா கூட அது பெரிய விஷயம் கிடையாது. பட் திஸ் இயர் 500க்கு மேலே மார்க் வந்தாலே சூப்பர். ஏன்னா இந்த வருஷம் டஃப் எக்ஸாம் வந்து நீட்டோட ஹிஸ்ட்ரியிலே வந்து த டஃபஸ்ட் எக்ஸாம். ஆனால் அடுத்த வருஷம் இப்படி இருக்குமா தெரியாது. பட் திஸ் இயர் அப்படிதான். ஓகே, ஸோ எஸ் பசங்களா. ஸோ சைலத்தோட டிஃப்ரெண்ட் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸை பற்றி சொல்கிறேன்னு நான் சொன்னேன்ல. ஸோ சைலத்தோட
ஆன்லைன் முதல்ல ஆஃப்லைன் கோர்ஸை பற்றி சொல்கிறேன் பசங்களா. ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து 11th படிக்கிற பசங்களுக்கும் 12th படிக்கிற பசங்களுக்கும் ரிப்பீட்டர் பசங்களுக்கும் இருக்குது. ஓகே, 11th ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு அவங்களோட ஸ்கூல் முடிச்சுக்கிட்டே ஈவினிங்கில் சைலத்தோட ஹைபிரிட் சென்டர்ஸ் கோயம்புத்தூர்லேயும் திருச்சியிலையும் திருநெல்வேலியும் அந்த சென்டர்ஸில் போய் நீங்கள் டெய்லி ஸ்கூல் முடிச்சுக்கிட்டு போய் படிக்கலாம். அதுதான் நம்ம தலா ப்ரோ பேட்ச். ஸோ இந்த கோச்சிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் டியூஷன், ஒரு டியூஷன் கிடையாது. ஆனால் இது வந்து எப்படின்னா உங்களோட போர்டு எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனுக்கும் அதே மாதிரி நீட்டு ஜேஇ உங்களுக்கு எந்த எக்ஸாமோட ஐடியா இருக்கோ அந்த எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ அங்கே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி மட்டும் இல்லை, மேத்ஸ் டீச்சரும் இருப்பாங்க. ஸோ உங்களோட ஜேஇ ஆஸ்பிரேஷன்ஸ், உங்களோட ஜேஇ கனவு, அதை பற்றியும் நீங்கள் அங்கே படிக்கலாம். அண்ட் அவங்கெல்லாம் யார், நார்மல் டியூஷன் டீச்சர் கிடையாது. அவங்கெல்லாம் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குன, ரேங்க் உருவாக்குன, இந்த மாதிரி ரிசல்ட் எல்லாம் உருவாக்குன டீச்சர்ஸ் தான் அவங்கெல்லாம். ஸோ அவங்க முன்னாடி நீங்கள் போய் படிக்கலாம். தட்ஸ் அ கோல்டன் சான்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் தலா ப்ரோ பேட்ச். அடுத்ததான் நம்ம தளபதி ப்ரோ, சேம் திங். 12th படிக்கிற பசங்களுக்கு ஸ்கூல் முடிச்சுக்கிட்டே நம்ம கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி இடங்கள்ல ஹைபிரிட் சென்டர்ஸில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு. சேம் திங் நான் சொன்ன மாதிரி தான். நீட்டுனா நீட்டு, ஜேஇனா ஜேஇ, அந்த மாதிரி அவங்களுக்கு படிக்கலாம். இதுக்கெல்லாம் ப்ராப்பரான சிஸ்டம், மெத்தட் எல்லாமே இருக்கு. ஸோ இதுதான் தளபதி ப்ரோவை பற்றி. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் 12th போர்டு எக்ஸாம் எழுதணும் சார், அதே மாதிரி 12th முடிச்ச உடனே எனக்கு நீட் எக்ஸாம் எழுதி கிராக் பண்ணணும் சார், அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அந்த கனவு உங்களுக்கு இருக்குதுன்னா, அண்ட் சார் 11th வந்து நான் ஒழுங்காக படிக்கல, ஸோ எனக்கு 11th டாப்பிக்கோட ரிவிஷனும் வேணும், அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காக நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இட்ஸ் அ பியூர் ஆன்லைன் பேட்ச். நம்ம தளபதி பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. தளபதி பேட்சில் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு 12th போர்ஷன்ஸ் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் 11th சாப்டரையும் ரிவிஷன் அதுவும் இதுக்குள்ளே இருக்குது. அண்ட் 12th போர்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே சைலத்தோட கிராஷ் ப்ரோக்ராம் இருக்குது, ஆன்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் பசங்களாம். அது வந்து நம்ம தளபதி பேட்ச் பசங்களுக்கு 100% ஃப்ரீயாக உங்களுக்கு அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் அ ஜேர்னி. நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களோட நீட் எக்ஸாம் 2026 நீட் எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் பசங்களா. தட் இஸ் அட்வான்டேஜ். ஓகே, coming back to the main program, சைலத்தோட மெயின் ப்ரோக்ராம் என்ன? அது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரிப்பீட்டர் ப்ரோக்ராம் தான். நீட் 2026 கிராக் பண்ணணும், அதில் வந்து ஹை மார்க் எடுத்து கவர்மெண்ட் சீட்டில் MBBS படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைனில் வர முடிஞ்சால் அதான் பெட்டர். எப்போவுமே ஆஃப்லைனில் வர முடிஞ்சால் அதான் பெட்டர். நமக்கு வந்து 3 சென்டர்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில், கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி. எல்லா இடத்துலையுமே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃப்லைனாக வந்து படித்தா, நம்ம ஹைப்ரிட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி படித்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஹை ரிசல்ட் எடுக்க முடியும். ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் சாய்ஸ் அண்ட் ஃபஸ்ட் ஆப்ஷன். அது எப்பவுமே அப்படித்தான். ஆனால் இஃப் இந்த 3 சிட்டிஸில் வந்து அவ்வளோ ரீச்சபிள் இல்லை சார், எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படி இல்லை, நம்மளோட சிச்சுவேஷன் அப்படி கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, தென் யூ ஹாவ் அனதர் பெட்டர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு நான் கேட்டால் நான் சொல்லுவேன், பெட்டர் நீங்கள் சைலத்தோட ஆன்லைன் வெற்றி பேட்சில் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் சைலத்தோட இந்த ஆன்லைன் வெற்றி பேட்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன். ஸோ அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓன்லி யூ ஹாவ் ஒரு என்ன சொல்கிறது, ப்ராப்பரான நெட்வொர்க் இருந்தால் போதும். கரெக்டாக 11th and 12th சிலபஸ் நம்ம முடிச்சுடுவோம். ரிவிஷன் இருக்கும், எக்ஸாம்ஸ் இருக்கும், எவ்ரிதிங் வில் பி தேர். அண்ட் எப்போல்லாம் உங்களுக்கு நம்ம திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த 3 சென்டர்ஸில் வர முடியுமோ அங்கே நடக்கிற மாக் டெஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, நீங்கள் நேரடியாக வந்து அங்கே எழுதலாம். ஆன்லைன் படிக்கிற பசங்கன்னு சொன்னால் போதும், அவங்களுக்கு வந்து எல்லாருமே பெர்மிட் பண்ணுவாங்க. பிகாஸ் வெற்றி பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாலும், நான் மேரா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாலும், அது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். எல்லாமே யூ ஆர் ஆல் பார்ட் ஆஃப் த சைலம் ஃபேமிலி. ஸோ அப்படி பண்ணிக்கலாம் பசங்களா. ரெடியா? ஸோ அட்மிஷன்ஸ் எல்லாம் சூப்பராக போயிட்டுருக்கு. கோயம்புத்தூரில் எல்லாமே புது பேட்சஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஓகே, கோயம்புத்தூரில் ஆல்ரெடி 2-3 பேட்சஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லா இடத்துலையுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி எல்லா இடத்துலையுமே அட்மிஷன் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் உடனே உங்களோட சீட் புக் பண்ணுங்கள். ஏன்னா நீட் 2026 ப்ரிப்பேர் பண்ணணும் ஆசைப்படுறீங்க, நிறைய பேர் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் இன்னும் யோசிச்சுட்டு இருந்தால் அது வந்து உங்களோட டைம் வேஸ்ட். உங்களுக்கு அந்த ஜேர்னியில் வந்து நீங்கள் பேக்கில் நிற்கும், அது இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு பி இந்த ஃபார்வர்டு. ஸோ என்ன பண்ணணும், இருக்கிற டைமை இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனே ஜாயின் பண்ணுங்க. மாற பேட்சில் முடிஞ்சால் மாற பேட்ச், இல்லையா வெற்றி பேட்ச். இது ரெண்டு தான் நம்ம ஆப்ஷன். ஓகே, ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது பசங்களாம். இப்போ பார்த்துக்கலாம். நம்ம சொன்னதான் எல்லாம் சைலத்தோட ஆன்லைன் பேட்சஸ். சார் அப்போ சைலம் வந்து யூடியூப்பில் எதுவுமே நடத்த மாட்டேங்குது, அப்படி கிடையாது. சைலத்தோட யூடியூப் சேனல் வந்து எல்லாமே வந்து ஃபுல் ஆக்டிவ் மோடில் தான் இருப்பேன். சைலத்துக்கு வந்து CBSE 10th சேனல் இருக்குது, அதே மாதிரி 11th and 12th சேனல் இருக்குது, சைலத்தோட நீட் சேனல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைலத்தோட தமிழ் சேனலும் ஆரம்பிச்சிருக்கேன். சைலம்
ஸ்டேட் சிலபஸ் படிக்கிற பசங்களுக்காக ஸ்டேட் சிலபஸ் சைலத்தோட ஸ்டேட் சேனலும் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எல்லா சேனலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவாக தான் இருப்பேன். அதுலேயும் வந்து நம்ம கண்டென்ட் போடுவோம். பட் இருந்தாலும் டாப் டு பாட்டம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் வேணும், அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் பிளானில் உட்காந்து என்ன ஹார்ட் ஒர்க் போட்டு ரிசல்ட் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எஸ், அதுக்காக தான் நான் வந்து மாரா பேட்சையும் வெற்றி பேட்சையும் தளபதி பேட்சையும் எல்லாத்தையும் வந்து உங்கள் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஓகே பசங்களா? ஸோ டூ ஒன் திங் அட் எ டைம். அதுதான் ப்ரொடக்டிவானவே, அதுதான் எஃபெக்டிவானவே. அது மட்டும் மறந்துடாதீங்க. அதுக்காக தான் இந்த செஷனில் நம்ம பேசணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. இன்னொரு செஷனில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.